கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிடிக்கருணைங்க இந்த கிழங்கு. 1/2 கிலோ அளவுக்கு வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் புளி போட்டு 2 விசில் வச்சு எடுத்து உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். குட்டியாக இருந்தால் முழுசாக போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு முழுசாகவும் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் 4 தக்காளிங்க, பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போடுறேங்க 2 ஸ்பூனு. அப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது காரம் இருக்காதுங்க, கலருக்காக. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணிங்க கரைச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் இந்த சாம்பார் தூள் இல்லைன்னா 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது உப்பு காரம் செக் பண்ணி உப்பு பத்தலைன்னா போட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு உரித்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி போடுங்க, சூப்பராக இருக்கும். அந்த வாசனை பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மாதிரியே இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. கருணக்கிழங்கு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப்